இந்த லைட் போட்டு okay, so second part of the revision, subject wise இருக்கிற டாபிக்ஸ், சப்ஜெக்ட் வைஸ் உங்க சிலபஸ் வைஸ் இருக்க டாபிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்ப இது ரிவைஸ் பண்ணும்போது உங்க கிளாஸ் நோட்ஸை பேரலா நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபார் டுடே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா அதுல என்னெல்லாம் நீங்க ஆக்சுவலா படிச்சிருக்கணும்? ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ஃபார்மிங் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. எஸ், அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கான தேர்தல் முறை என்ன, கிரிப்ஸ் கமிஷன், கேபினெட் மிஷன். எஸ், நம்ம ஹிஸ்டரியில இருந்து கனெக்ட் பண்ணி இருக்கணும். கேக்குதா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது? ஆடிபிள்? எஸ், ஓகே டன். ஸோ என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னா, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட ஃபார்மேஷன், அதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். செகண்ட் வேர்ல்டு வார் 1939 டு 1945 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அந்த வேர்ல்டு வார் டைம்ல 1940ல ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்க, ஆகஸ்ட் அறிக்கை. அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணி, அப்புறம் கிரிப்ஸ் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணி, கடைசியா கேபினெட் மிஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். கேபினெட் மிஷன் தூதுக்குழுல 3 பேர் வந்தாங்க, சர் ஸ்டெஃபர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அண்ட் பத்திக் லாரன்ஸ். அவங்க 3 பேர் வந்த கேபினெட் மிஷனோட மோட நம்ம அக்செப்ட் பண்ணி, அந்த கேபினெட் மிஷன் சொன்ன ப்ரொபோசல் படி வி ஃபார்ம்ட் அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி, அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி என்ன டிசைட் பண்ணுச்சோ அதுதான் என்ன ஒர்க் பண்ணாங்களோ 2 இயர் 11 months and 18 days, அதுதான் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு 60 நாடுகளை ரெஃபர் பண்ணி 64 லட்சம் செலவு பண்ணி 2 வருஷம் 11 மாசம் 18 days செலவு பண்ணி தான் we have our constitution. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன்ல என்ன பண்ணாங்க? they started writing articles, path schedule covering everything. yes, அதுல சில விஷயங்கள் ஜனவரி 26க்கு முன்னாடி அமலுக்கு வந்துருச்சு, மத்தபடி சில சிட்டிசன்ஷிப் அதெல்லாம் then the rest came into force on January 26th. இது வரைக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் நீங்க ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து கேட்டிருக்க லாஸ்ட் 5 இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம், தெரியாத கொஸ்டின் மட்டும் வில் டிஸ்கஸ். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 2019ல இருந்து 24 வரைக்கும் வந்த எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இருந்து எடுத்த கொஸ்டின் ஒரு 80 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல வந்து யூ வில் கெட் a lot of reassurance. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இருந்துச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ரிவிஷன் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள், இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இது பியூர் ரிவிஷன். ஓகே, அது லேர்னிங் பிளஸ் ரிவிஷன். டன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், presided the first meeting of the constituent assembly. so முதல் முறை அரசியலமைப்பு நிர்ணய சபை கூடினப்ப முதல் மீட்டிங்ல டெம்பரவரி பிரசிடென்ட், தற்காலிக சபாநாயகரா பிரெஞ்சு பிராக்டிஸ பின்பற்றி வயதுல மூத்தவரை தேர்ந்தெடுத்தாங்க, சச்சிதானந்த சின்ஹா. அவரோட தலைமையில எலெக்ஷன் பெர்மனன்ட் பிரசிடென்ட்காக நடந்துச்சு. ஸோ பெர்மனன்ட் பிரசிடென்ட் வாஸ் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த ஹிஸ்டரி ஞாபகம் இருக்கா? ஸோ who presided the first meeting? அரசமைப்பு அவையின் முதல் கூட்டத்தொடரினை தலைமை வகித்தவர் சச்சிதானந்த சின்ஹா. Yes, second question. What should I do? ஓகே, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எப்போ மீட் பண்ணாங்க? 3 தடவை மீட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 செஷனை வந்து நம்ம இம்பார்ட்டண்டா நம்ம வந்து படிச்சிருப்போம். 3 தடவை இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் 9 அதுல தான் பிரெஞ்சு பிராக்டிஸ பின்பற்றி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை எலெக்ட் பண்ணாங்க. செகண்ட் 11 அதுல தான் பெர்மனன்ட் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தேர்ட்ல தான் ஜவஹர்லால் நேரு ஒப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானத்தை ப்ரொபோஸ் பண்ணாங்க. மியூட் பண்ணிருங்க, நானே டிஸ்கஸ் பண்றேன். எல்லாரும் சொன்னா கேட்கும் போது கன்ஃபியூஸ் ஆயிரும். எஸ், ஸோ ஒப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க. அந்த ஒப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட மாடிஃபைடு வெர்ஷன், அதோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் இன்னைக்கு பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. பிரியாம்பிளோட முன்னோடி என்ன எது அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் ஆர் ஒப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ டிசம்பர் 9, 1946 இது என்னைக்குன்னா மண்டே. அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. டிசம்பர் 9 முதல் நாள் கூடினது 11 மணிக்கு திங்கக்கிழமை, கரெக்டா? ஸோ எந்த டே அப்படின்னு கேட்டா மண்டே. என்ன டேட் அப்படின்னு கேட்டா
December 9. How many members were nominated by the British in the cabinet mission? Cabinet தூதுக்குழுல வந்தது எத்தனை பேர்? 3 பேர். பத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர் and யாரு? ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ். யாரோ கிரிப்ஸ் மிஷனோட தலைமை ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ். ஆனா அதே 3 பேர் தான் கிரிப்ஸ்லயும் இருப்பாங்க, கேபினெட்லயும் இருப்பாங்க. அப்ப கேபினெட் தூதுக்குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டா பத்திக் லாரன்ஸ். அதே 3 members but they shuffled and the chairman மட்டும் மாறிடுச்சு. யா நெக்ஸ்ட். when does India observe its constitution day? இப்பதான் constitution day என்னைக்குன்னு படிச்சோம். 26th நவம்பர் அன்னைக்கு constitution day செலிப்ரேட் பண்றோம். எப்ப இருந்து பண்றோம்? 2015 இருந்து. ஆல்சோ கால் நேஷனல் லா டே ஆர் சம்விதான் திவஸ். ஏன் 26 நவம்பரை செலிப்ரேட் பண்றோம்? பிகாஸ் அன்னைக்கு தான் 125th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் அம்பேத்கர் இருந்து கமமரேட் பண்ணி 2015 இருந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகே நெக்ஸ்ட். The Constitution of India came into force. அப்ப நான் ரெண்டு முக்கியமான டேட், ஒன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இன்னொன்னு செயல்முறைக்கு வந்த நாள். அடாப்ட் பண்ண டே, என்ஃபோர்ஸ் பண்ண டே. அடாப்ட் பண்ண டே 26th நவம்பர் 1949. அது பிரியாம்பிள்ல மென்ஷன் ஆயிருக்கு. பிரியாம்பிள்ல 4 விஷயம் மென்ஷன் ஆயிருக்கு. யார்கிட்ட இருந்து மக்களுக்கு அதிகாரம் வந்துச்சு? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, மக்கள் கிட்ட இருந்து. யாருனால யார் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது? மக்களுக்காக, மக்கள்னால எழுதப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா எப்பேற்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க? சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த 5 விஷயமும் இன் ஆர்டர் முக்கியம். சாவரின் இறையாண்மை மிக்க, சாவரின் சோஷியலிஸ்ட் சமதர்மம் இருக்க, சமத்துவம் இருக்கிற, செக்யூலர் மதசார்பற்ற, மக்களாட்சி கொண்ட குடியரசு, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அண்ட் மக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறோம்? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, JLEF. இதெல்லாம் கொடுக்கறது என்னைக்கு அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அடாப்டட் ஆன். இது எல்லாமே பிரியாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாம என்ஃபோர்ஸ் பண்ண டே 26 January 1950 வித் லாகூர் செஷனை கனெக்ட் பண்ணி. ஓகே டன். The 3 British cabinet members of the cabinet mission, யார் யார் வந்தா? பத்திக் லாரன்ஸ், ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ், அலெக்சாண்டர். பத்திக் லாரன்ஸ் was the என்னது சேர்மன், அவர் தான் லீடர். மற்றது எல்லாத்துலயும் ஆப்ஷன்ல மவுண்ட் பேட்டன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. மவுண்ட் பேட்டனை தூக்கிட்டு பாக்கி 3 பேரும் தெரிஞ்சாலே போட்டுடலாம். Who was the chairman of the Constituent Assembly? Constituent Assembly ஓட chairman யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பெர்மனண்டா டிசம்பர் 11, 1946 செகண்ட் செஷன்ல எலெக்ட் பண்ணப்பட்ட டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்போ சேர்மன் கேட்கும் போது இல்ல பிரசிடென்ட் கேட்கும் போது வைஸ் பிரசிடென்ட், வைஸ் சேர்மன் வேணும்ல. 2 வைஸ் சேர்மன் இருந்தாங்க. ஒன்னு HC முகர்ஜி, ஹுமேஷ் சந்திர முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரி. VT கிருஷ்ணமாச்சாரி எப்போ துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஜூலை 1948. ஸோ 46 இருந்து துணைத் தலைவராக இருந்தவர் HC முகர்ஜி. HCயோட ஃபுல் ஃபார்ம் ஹுமேஷ் சந்திர முகர்ஜி. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர், அரசியலமைப்பு ஆலோசகர் யாரு? பெனகல் நரசிங்க ராவ். நம்ம கான்ஸ்டிடியூஷன் மியூசியம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, OP ஜிண்டல் குளோபல் யூனிவர்சிட்டியில, அதுல பெனகல் நரசிங்க ராவுக்கு தனியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 15 விமன் மெம்பர்ஸ்க்கும் பெனகல் நரசிங்க ராவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எத்தனாவது கொஸ்டின் இது? 9th 10th. In which year the Constituent Assembly elected its permanent chairman? நிரந்தர சேர்மனை எலெக்ட் பண்ண வருஷம் எது? 1946. எந்த கூட்டத்துல? 2வது கூட்டம். ஸோ ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு 2019 இருந்து. The Constitution of Jammu and Kashmir came into force. இந்தியாக்கான கான்ஸ்டியூஷன் என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 January 26. இதுவே கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா 1957ல 26 January. டேட் எல்லாம் ஒண்ணுதான். 1957ல வந்துச்சு. இன்னைக்கு அது எஃபெக்ட்ல இருக்கா? இல்ல. இத கனெக்ஷன்ல இன்னும் 2 கொஸ்டின் கேட்கலாம். இன்னைக்கு எஃபெக்ட்ல இல்ல. அப்ப வாட் ஆர் தி அமெண்ட்மெண்ட்ஸ் தட் ஆர் ரிமூவ்ட்? ஆர்டிகல்ஸ் தட் ஆர் ரிமூவ்ட்னா ஆர்டிகல் 370 and 35A. 35A தான் யார் யார் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொன்னது. 370 தான் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்தது. ஓகே, அதை ரிலேட் பண்ணி இன்னொன்னு எப்போ கேட்கலாம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்ப என்னவா இருக்கு? ஸ்டேட்டா இருந்து யூனியன் டெரிட்டரியா மாறிடுச்சு. எந்த வருஷம் ஸ்டேட்டா இருந்து யூனியன் டெரிட்டரியா மாத்துனாங்க? 2019ல மாத்தினாங்க. இப்ப எத்தனை யூனியன் டெரிட்டரியா மாத்திருக்காங்க? ஜம்மு அண்ட் லடாக். சோ இப்போ வந்து பஹல்கம் அட்டாக்னால ஜம்மு சார்ந்த நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். சோ பாலிட்டில இருந்து கேட்கணும்னா இந்த 2 ஆர்டிகல் கேட்கலாம். கான்ஸ்டிடியூஷன் எப்போ என்ஃபோர்ஸ் பண்ணாங்க டேட் கேட்கலாம். சோ இது ஆல் திஸ் இஸ் கனெக்டட் வித் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ. நெக்ஸ்ட்
the chairman of the drafting committee. அப்போ வரைவு குழுவின் தலைவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் முக்கியமான கமிட்டி. 13 மேஜர் கமிட்டிஸ், 8 மேஜர் கமிட்டி, 13 மைனர் கமிட்டியும் யார் யார் எந்த கமிட்டியோட தலைவர்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வரலாம், இல்ல டைரக்ட் கொஸ்டின் வரலாம். டிராஃப்டிங் கமிட்டியில இருந்த எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். 6+1 அது எல்லாமே கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதோட தலைவர் யாரு, யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்க, மாதவராவ், மித்தன், அந்த இம்பார்ட்டன்ட், ஹூ டைடு, ஹூ கேம், ஹூ வாஸ் நாட் வெல், ஹூ ரிசைன்டு, ஹூ கேம், அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவரா டாக்டர் ஆர் ராஜேந்திர பிரசாத். அண்ட் ராஜேந்திர பிரசாத் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் அப்படின்னு அவர் இருந்ததுனால அவர் சொன்ன ரெண்டு முக்கியமான விஷயங்கள் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமெடி இருக்குல்ல, அரசியல் அமைப்பை நாடுறக்கான அதிகாரம் உங்களுக்கு, உங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் அது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது யாரு, இல்ல ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் எந்த ஆர்டிக்கலை சொன்னார் அது கேட்கலாம். மூணாவது, நம்ம கான்ஸ்டியூஷன் திருடப்பட்டதோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணப்பட்டதோ இல்ல, எல்லா கான்ஸ்டியூஷன்ல இருந்தும் ரெஃபர் பண்ணி நல்ல விஷயங்களை மட்டும்தான் எடுத்திருக்கோம். we ransacked only the good part from all the constitutions in the world அப்படின்னு சொன்னது அம்பேத்கர். அது ரெண்டுமே அதை சார்ந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், who was the chairman of the drafting committee? Same repeated question in a different form. Who among the following was not a member of drafting committee? அப்ப அந்த 6 பேர் +1 தெரிஞ்சிருந்தா நீங்க பட்டாபி சீதாராமையாவை ரிமூவ் பண்ணிக்கலாம். முன்ஷி ஐயங்கார் ஃபார்முலா இப்ப தெரியும்ல, அவங்க 2 பேரும் அதில் தான் இருந்தாங்க. முன்ஷி ஐயங்கார் ஃபார்முலா என்னது? டு பிரிங் ஹிந்தி as an official language. எஸ், அப்போ அவங்க எல்லாம் ஆட் பண்ணிட்டு பட்டாபி சீதாராமையாவை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். பட்டாபி சீதாராமையா எதோட சம்பந்தப்பட்டவர்? அப்ப JVP committee. JVP committee. யூனியன் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி டாபிக்ல மாநிலங்கள் மறுசீரமைப்பு ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு வரக்கு முன்னாடி எஸ்கேதார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, ஃபசல் அலி கமிட்டின்னு 3 கமிட்டி போட்டிருப்போம். எஸ்கேதார் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க? ரிஜெக்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ், மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிப்பதே நாங்க ஒத்துக்கல, அதை நாங்க பரிந்துரை பண்ணலன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டி போட்டோம். ஜேவிபி கமிட்டியில 3 பேர் இருந்தாங்க, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா. அந்த பட்டாபி சீதாராமையா எங்க இருந்தார்? ஜேவிபி கமிட்டியில இருந்தார். அவங்களும் நோ லாங்குவேஜ், ஐ மீன் நோ ஸ்டேட்ஸ் ஃபார்மிங் இந்த பேஸ் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பொட்டி ஸ்ரீராமலு 56 டேஸ் ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்புறம் 1953ல இறந்ததுனால வி ஃபார்ம்டு ஆந்திரா. கிளியரா? ஸோ பட்டாபி சீதாராமே அங்கதான் வராரு, நாட் இன் டிராஃப்டிங் கமிட்டி. டன். எஸ், ஹூ செட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை ரான்சாக்கிங்? இப்பதான் நம்ம படிச்சோம். அம்பேத்கர். அம்பேத்கர் சொன்ன 2 முக்கியமான விஷயம், ஒன்னு ஆர்டிகல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல், அண்ட் இன்னொன்னு ரான்சாக்கிங். எஸ், இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது. ரான்சாக்கிங்னா ஒன்லி டேக்கிங் குட், இப்ப நல்ல விஷயங்களை மட்டும் சூறையாடி. தமிழ்ல திடீர்னு படிச்சா மீனிங் வேற மாதிரி இருக்கு. ஏன்? நல்ல விஷயங்களை மட்டும் ரான்சாக் பண்ணது. ஓகே, எஸ், இது வந்து பேர் மேட்ச் பண்ணும். இது உங்களுக்கு பார்க்காமயே ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபர்ஸ்ட் மீட்டிங் December 9, நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் December 13, 1946, ஃபைனல் செஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி January 24, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்டட் நேஷனல் பிளாக் July 22. அப்ப இது மட்டும் மாத்தி இருக்கா? November 13 இருக்கு, அது ஆக்சுவலா December 13. டன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹேஸ் அ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்டு பை. அப்போ இந்திய அரசியல் அமைப்பை யாரு உருவாக்குனா? இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குனது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. அதுல யார் இருந்தா? இந்திய மக்கள் இருந்தாங்க. அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? மறைமுக தேர்தல் படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. என்ன எலெக்ஷன் ஃபாலோ பண்ணோம்? சிங்கிள் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். எஸ், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் அ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணமா 26 January 1957. அது யாரு எழுதுனா அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட மக்களே. எஸ், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி செட்டப் பை த ஸ்டேட். அந்த ஸ்டேட், அந்த மாநிலத்தில் இருந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை சார்ந்த மக்கள் எழுதினது தான் அது, which is not in form, not in action today. அது ஆர்டிகல் 370 and 35A படி அது it is removed and not still in action form. எஸ், ஸ்கெட்யூல் சம்பந்தமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் எதை டீல் பண்ணுது?
எஸ், நம்ம யூனியன் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி படிக்கும்போது ஆர்டிகல் 1, 2, 3, 4 படிப்போம். அப்ப ஆர்டிகல் 2வையும் 3யும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், புது மாநிலங்களை இந்தியாக்குள்ள கொண்டு வந்து இந்தியாக்குள்ள இருக்கிற மாநிலங்களை மறுசீரம் பண்ணீங்க, ஃபார்மிங், இன்க்ரீசிங், டிக்ரீசிங் எல்லாம் பண்ணா நீங்க எந்த ரெண்டு ஸ்கெடியூல் ஆல்டர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1 and ஸ்கெடியூலையும் 4. ஃபோர்த் ஸ்கெடியூலையும் 4. ஆல்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல பேரு, யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்ஸோட பேர் எல்லாம் இருக்கும். அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ஷன், ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அங்க ஆல்டர் பண்ணும். நாலாவது ஸ்கெடியூல்ல அலோகேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஃப்ரம் ஈச் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, அது ரெண்டையும் அலோகேட் பண்ணணும். ஓகே, ஸோ அங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி 1, 3. ஓகே, எய்த் ஸ்கெடியூல் இப்பதான் பார்த்தோம், டாக்ஸ் அபவுட் லாங்குவேஜ், ஒஃபிஷியல் லாங்குவேஜ். Official ஸோ language. D2. 11th schedule and 12th schedule, 73rd Constitutional Amendment Act 1992 படி, 74th படி 12th வந்தது. அது பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமும் முனிசிபாலிட்டியும். ஸோ 11th schedule பஞ்சாயத்து படி. 7th schedule யூனியன் ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியல் பத்தி பேசுது. ஸோ இந்த ஸ்கெடியூல்ஸ் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் படிக்காம போனீங்கன்னா அவ்வளவுதான், 4-5 கொஸ்டின் அவுட். ஸ்கெடியூல், பார்ட், ஆர்டிகல் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட். 11th ஸ்கெடியூல்ல இல்லாத ஒரு ஐட்டம் எது? கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பு 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஷனுக்கே போக கூடாது. 11th ஸ்கெடியூல் எதை பத்தி பேசுது? பஞ்சாயத்து ராஜ் பத்தி பேசுது. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992ல கொண்டு வந்ததா 11வது அட்டவணை 11th ஸ்கெடியூல். ஏன்னா பழைய கான்ஸ்டியூஷன்ல 8 தான் இருந்துச்சு, 9, 10, 11, 12 ஆட் பண்ணியிருக்கோம். 9 வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி பேசுதா? 9th ஸ்கெடியூல கொண்டு போய் நீங்க ஏதாவது வச்சுட்டீங்க அப்படின்னா நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்படாது. It will not, it will give immunity from judicial review. அது 9th schedule. 9th schedule தான் first Constitutional Amendment Act 1951. Okay, 10th schedule anti defection law, கட்சித்தாவல் தடை சட்டத்தை பத்தி பேசுது, which is எந்த அமெண்ட்மெண்ட்டுங்க? 52nd Constitutional Amendment Act 1985. 11th and 12th பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிம் ஆகி ஸ்கேன் ஆகி மைண்ட்ல ஓடணும். அப்ப 11th schedule பஞ்சாயத்தை பத்தி பேசுது அப்படின்னா எதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல? சோஷியல் ஃபாரஸ்ட்ரி, எஸ். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ், ஆமா. சோஷியல் ஃபாரஸ்ட்ரியா சமூக காடுகள், அந்த பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிற பொது இடம், மரம் எல்லாம் யாரு பாப்பா? பஞ்சாயத்தோட ரோல்ஸ் அண்ட் ரெகுலாரிட்டிஸ்னே நம்ம படிச்சிருக்கோம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல. தண்ணி ஊத்துறது, ரோடு வளர்த்துறது, செடி வளர்த்துறது எல்லாம் அவங்க வேலை தான். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், பொது விநியோக முறை, ரேஷன் கடை பஞ்சாயத்து கீழே தானே வருது. ஹெல்த் அண்ட் சானிடேஷன், சுகாதாரம், அங்க ஹெல்த் மினிஸ்டர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவங்க தான் பார்ப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ், விலங்கு வதை படுவதை தடை செய்தல், அது நாட் அட் ஆல் இன் பஞ்சாயத்து, இட் இஸ் கம்ப்ளீட்லி அனிமல் வெல்ஃபேர். டிபிஎஸ்பியில் எங்காவது ஒரு இடத்துல வரும். ஓகேவா? ஸோ அதுக்கும் 11th ஸ்கெடியூலுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க 11th ஸ்கெடியூல்ல இருந்து கேட்குற ஒரு ஆன்சரை இப்படி போட்டு பார்த்தீங்க, மேம் இதை வச்சும் நான் ஆன்சர் இதுதான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா அது வந்து கரெக்டா தப்பா? ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா ஆகாதா? வரலாம், ஆனா வராது, அந்த கேட்டகரியில இருக்கும். ஆனா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 11th ஸ்கெடியூல்னா என்ன, அது எல்லாமே தரோவா இருந்துட்டு போனீங்கன்னா நீங்க போட்ட ஆன்சர் தான் கரெக்ட். அப்படி சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் இல்லைன்னு சொன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். டவுட்டா ஒரு விஷயத்த போட்டுட்டு வரும்போது அடுத்த கொஸ்டினோட கான்ஃபிடன்ஸ் போயிடும். நீங்க அந்த கொஸ்டினை டவுட்டா போட்டுட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்கான கான்ஃபிடன்ஸ் போயிடும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு நான் ஈஸியா அப்ரோச் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு 11th ஸ்கெடியூலோட ஹிஸ்டரியை நான் டிசைட் பண்ணி மைண்ட்ல ஓடி தான் இந்த ஆன்சரை செலக்ட் பண்ணேன். புரியுதா? ஸோ பீயிங் வெரி கிளியர், பீயிங் ஹேவிங் குட் கிளாரிட்டி, தரோவா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம். தரோவா ஒரு விஷயத்துல இருந்தீங்கன்னா தரோவா இருக்கிறதுல உங்களுக்கு டவுட் வராது. அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். இது நான் தரோ. ஓகே, அப்ப இது வந்து எனக்கு தெரியாத ஒரு ஏரியா அப்படிங்கறதுனால நான் ஈஸியா கூட எலிமினேட் பண்ணலாம். ஸோ பாலிட்டி படிக்கிறதோட ரொம்ப தரோவா இருக்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். என்னாச்சு? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எத்தனை நாள் எடுத்துச்சு? 2 year 11 months and 18 days. இதுல நமக்கு இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன் 17 டேஸா 18 டேஸா? வி வில் ஸ்டிக் டு 18 டேஸ். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், 17 டேஸ் வேண்டாம். பட் ஆப்ஷன்ல 17 வந்தா 18 வந்தா என்ன பண்றது அப்படின்னா நீங்க 18 போட்டுடுவாங்க, அதை சேலஞ்ச் பண்ணி தான் வாங்கணும் சப்போஸ் தப்பா போட்டாங்கன்னா. ஆனா இங்க 11, 8, 11. ஸோ இங்க பெருசா நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, டேரக்டா 2 year 11 months. அப்ப எத்தனை நாடுகளை வந்து ரெஃபர் பண்ணாங்க? 60 நாடுகள். எக்ஸ்கியூஸ் மீ, எத்தனை அமௌண்ட் செலவாச்சு? 64 lakhs செலவாச்சு. எத்தனை முக்கியமான இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ் நடத்தினாங்க? 11 இம்பார்ட்டன்ட் plenary 11. செஷன்ஸ். நோட்ஸ்ல எழுதியிருப்போம் நினைக்கிற கிளாஸ் நோட்ல 11 முக்கியமான கூட்டங்கள். அந்தந்த கமிட்டி அந்தந்த வேலையை பார்க்கும், பட் எல்லாரும் சேர்ந்து 11 டைம்ஸ் இம்பார்ட்டன்டா மேஜர் செஷன்ஸ் நடத்தி தான் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ்.
Next, which of the following is not the federal feature of Indian Constitution? கீழ்கண்டவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாது? கூட்டாட்சி அப்படின்னா என்ன? ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து வேலை செய்யறது. நம்ம வந்து குவாசி ஃபெடரல், அறகுறை கூட்டாட்சி. அறகுறை கூட்டாட்சின்னு யார் சொன்னா? கேசி வியர் சொன்னாரா? நம்ம முழுசா கூட்டாட்சி கிடையாது. முழுசா கூட்டாட்சினா யுஎஸ்ஏ, மாநிலங்களால் உருவாக்கப்பட்டதுதான் யுஎஸ்ஏ. நம்ம இந்தியா நிர்வாக காரணங்களுக்காக மத்திய ஒன்றிய அரசு உருவாக்கப்பட்டதுதான் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். அப்போ சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எதெல்லாம் ஃபெடரல் ஃபீச்சர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நாட்டா இஸ்ஸான்னு தெளிவா பார்த்துக்கணும். நிறைய தடவை நமக்கு ஆன்சர் தெரியும், நாட் கேட்டிருந்தாங்கன்னா எதெல்லாம் எஸ்ஸோ அதை போட்டுட்டு வந்துருவோம். ஓகே, ஸோ டோன்ட் டூ தட். நாட் கேட்டிருக்காங்க, அப்ப எதெல்லாம் நாட் த ஃபெடரல் ஃபீச்சர் அப்படின்னா சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஃபெடரல் தானே, ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். எஸ், ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான் வில் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யாரு? சுப்ரீம் கோர்ட் தான் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட், ஆல் இந்தியா சர்வீஸ் யூனிட்டரி ஃபீச்சர். யூனிட்டரி ஃபீச்சர், ஆல் இந்தியாக்கு ஒரே சர்வீஸ். கரெக்ட். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் யூனிட்டரி ஃபீச்சர். யூனிட்டரி ஃபீச்சர். அண்ட் for independent judiciary, independent இருக்கு, district subordinate அது எல்லாமே. bicameral legislation, இரண்டு அவைகள் கொண்டது, that is again a federal structure. integrated judiciary, ஒரே ஒருங்கிணைந்த நீதிமன்றம், it's a not a federal feature. So 2, 3 and 6 வந்து not a federal, பாக்கி எல்லாம் unitary. clear? done. Next, who headed provincial constitution committee? அப்ப அந்த கமிட்டிஸ் படிச்சிருந்தீங்கன்னா provincial constitution committee, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியோட தலைவர் யாரு? கமிட்டிஸ் படிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியாது, நான் படிக்கல. நீங்க படிச்சிருக்கீங்களா? யாரு? வல்லபாய் பட்டேல். அவர் இன்னும் 2 கமிட்டியோட மெம்பரா இருப்பாரு. யூனியன் ஸ்டியரிங் கமிட்டியோட ஹெட் யாரு? வல்லபாய் பட்டேல் இன்னொரு கமிட்டிக்கு இருப்பாரு. எந்த கமிட்டி? மைனாரிட்டி அஃபேர்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதெல்லாம் டெஃபினட்டா படிச்சிருக்கணும். அது வந்து ட்ரை ஏரியா, ரா ஏரியா, பட் டெஃபினட் ஏரியா. ஓகே, எஸ். ஸோ ரிப்பீட்டடா நம்ம அந்த கமிட்டிஸ் படிக்க சொல்லிட்டே இருக்கோம். The constitution is a source of and not an exercise of legislative power. அரசியல் அமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலம் ஆகும். Tamil is only confusing. The constitution is a source of and not an exercise of legislative power. Legislative power na enna? சட்டமேற்றும் அதிகாரம். சட்டமேற்றும் அதிகாரம் மூலமா அரசியல் அமைப்புக்கு அதிகாரம் வருதா? இல்ல. கான்ஸ்டிடியூஷன் படி தான் சட்டமேற்றும் பவர். கான்ஸ்டிடியூஷன் படி ஆக்ட்ஸ் லெஜிஸ்லேட் பண்ணுதான்னு செக் பண்றது யாருக்கு இருக்கு அதிகாரம்? ஜுடிஷியரிக்கு. ஓகே. கான்ஸ்டிடியூஷன் ஸ்பிரிங்ஸ் ஃப்ரம் அ பிலீஃப் இன் லிமிடெட் கவர்மெண்ட். ஓகே, லிமிடெட் கவர்மெண்ட்னா வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம். லிமிடெட் கவர்மெண்ட் தான் ஒரு வரன்முறைப்படுத்தப்பட்ட. இப்போ நான் ஆட்சிக்கு போனாலும் நீங்க ஆட்சிக்கு போனாலும் அரசு இப்படிதான் நடத்தணும். வரன்முறைப்பட்டதா இல்லையா? நம்மளுது பிஜேபி போனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும், காங்கிரஸ் போனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ண முடியாது இல்ல. யாரு போனாலும் கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணணும். கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணி தான் அவங்க அரசை நடத்துறாங்களான்னு செக் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ வி ஹேவ் அ லிமிடெட் பவர். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேயே ஆல் ஆர் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். ஸோ எப்படி பாத்தீங்கன்னாலும் வி ஹேவ் லிமிடெட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸோ இது ரெண்டுல எது கரெக்ட்னா? ரெண்டுமே கரெக்ட் தானே. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? எஸ். The constitution is a source of and not an exercise of legislative power. கரெக்டா? legislative power exercise பண்றதுனால வந்தது கிடையாது கான்ஸ்டிடியூஷன். எஸ். ஸோ கான்செப்சுவல் கொஸ்டின்ஸும் அப்பப்ப வருது. ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன் கான்செப்ட் வேணும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு? 26th January. அடாப்ட் பண்ண டேட்டு 26 November 1949. சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை ஆல்டர் பண்ண முடியாதுன்னு எந்த வேர்டிக்ட்ல சொன்னாங்க? அடிப்படை கட்டமைப்பை நீங்க கை வைக்க முடியாதுன்னு சொன்னது கேசவானந்த் பாரதி கேஸ். கேசவானந்த் பாரதி கேஸோட வேர்டிக்ட் வந்த இயர் 1973. டேட் 24th April. 24th April இன்னொரு முக்கியமான நாள், நேஷனல் பஞ்சாயத்து டே. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் டே. ஏன்னா 24th April 1992ல தான் 73வது 74வது அரசியல் அமைப்பு பாஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அது பஞ்சாயத்து மட்டும். முனிசிபாலிட்டி July 1, 1992. ஜூன் 1 ஜூலை 1 ஜூலை தானே? ஜூன் 1 11
I have doubt in the June 1, ma'am. June June 1, 1, ma'am. 1992. Okay. Yes. So municipality வந்து பவருக்கு வந்தது June 1, 1992. And பஞ்சாயத்து வந்து April 24th, 1992. 73rd and 74th Constitutional Amendment respectively. Federal feature எதுன்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் இதுல federal feature? Rigid bicameral federal. CAG collective responsibility unitary. Okay. Actually collective responsibility federal தான். ஏன்னா கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிளா தானே இருக்கணும் எம்எல்ஏஸும். ஓகே, பட் ஃபெடரல் அப்படின்னாலே வி வில் டாக் அபவுட் ஒன்லி பார்லிமெண்ட். அதனால நம்ம கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நேஷனல் ஆந்தம் எப்ப அடாப்ட் பண்ணாங்க? 24 ஜனவரி. எஸ், பிரசிடென்ட் எப்ப அடாப்ட் பண்ணாங்க? அதுவும் 24 ஜனவரி. Next, which one of the following is not a feature of parliamentary government? பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பம்சம் எது இல்ல? மெஜாரிட்டி ரூல் இருக்கு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, சீக்ரசி இருக்கு. எஸ், கான்ஃபிடென்ஷியல் இஷ்யூஸ்லாம் நீங்க கோர்ட்ல கேட்க முடியுமா? பார்லிமெண்ட் சொல்றதெல்லாம் இட் கேன் பி என்கொயர்ட் இன் த கோர்ட்டா? கேனாட் பி என்கொயர்ட் இல்லையா? ஸோ பொலிட்டிக்கல் ஹெட்ரோஜெனிட்டி, அரசியல் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது நம்மளோட அமைப்பு கிடையாது. ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்றாங்க, பட் வி டோன்ட் ஃபாலோ பார்லிமெண்ட் ஹெட்ரோஜெனிட்டி. நீங்க ரொம்ப சிம்பிளா பெருசா யோசிக்கலனாலும் இது மூணுமே உங்களுக்கு தெரியும், இது தெரியாது. ஓகே, யூ வில் கெட் தி ஆன்சர் டைரக்ட்லி ஆல்சோ. நெக்ஸ்ட், எந்த ஆக்ட் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை ஃபுல்லா சாவரன் பாடி ஆக்குச்சு? இறையாண்மை மிக்க அமைப்பா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைய மாத்தின சட்டம் எது? இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் சொன்னாங்க, நீங்க உங்க கான்ஸ்டியூஷன் எழுதும் போது நீங்க புது சட்டங்களும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்பதான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்லிமெண்டாவும் எனாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்காக போட்ட ஸ்பீக்கர் தான் ஜிவி மவ்லங்கர், கணேஷ் வாசுதேவ மவ்லங்கர். ஞாபகம் இருக்கா? அவரோட தலைமையில இதே அரசியலமைப்பு நிர்ணய சபை புது சட்டங்களை ஏற்றிக்கலாம். அப்படி புது சட்டங்களை நீங்க ஏற்றும் போது பிரிட்டிஷ் லாஸை வேணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம எதுலயும் தலையிட மாட்டோம்னு பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ கம்ப்ளீட்டா இறையாண்மை மிக்க அமைப்பா மாறிடுச்சு. ஆனாலும் ஒரு கிரிட்டிசிசம் என்ன? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணதே கேபினெட் மிஷன் சொன்னதுபடி தானே, அப்புறம் எப்படி அது சாவரன் பாடி? எஸ், பார்லிமெண்ட் சாவரன் பாடியா, கான்ஸ்டியூஷன் சாவரன் பாடியா? பார்லிமெண்ட் தான் சாவரன் பாடி. பிரீத்தி, பாலிட்டியில் நீங்க 40க்கு 40 வாங்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அன்னையோட முடிஞ்சிங்க. இது எத்தனாவது தடவை பாலிட்டி? ரெண்டாவது தடவை பாலிட்டியில எல்லாம் சொன்ன ஆன்சரும் தப்பு. எஸ், புரிஞ்சிருச்சுங்களா? பார்லிமெண்ட் சாவரனா, கான்ஸ்டியூஷன் சாவரனா? பார்லிமெண்ட் தான் சாவரன். அதை நம்ம டிஸ்கஸே பண்ணியிருக்கோம் கிளாஸ்ல, பண்ணமா இல்லையா? விச் இஸ் சாவரன் அப்படின்னு. எஸ், நெக்ஸ்ட், which of the following is true about the constitution of India? November 26, 1949 அன்னைக்கு அடாப்ட் பண்ணோம், January 26 அன்னைக்கு enact பண்ணோம். adopted on January 1949 தப்பு, enacted on January, enacted மட்டும் இருக்கு. ஆக்சுவலா ஒன் செகண்ட், adopted and enacted. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அண்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ, adopted அந்த டேட்டும் enactedம். So again same questions. Indian constitution என்னைக்கு அடாப்ட் பண்ணது? 26. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த கேசஸ், பெருபாரி யூனியன் கேஸ் எந்த இயர்? 1960. பாகிஸ்தானுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பெருபாரிங்கிற பகுதி கொடுத்து அந்த பெருபாரி யூனியன் கேஸ். கேசவானந்த் பாரதி இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், 1973. மினர்வா மில்ஸ் கேஸ் நம்ம எழுதியிருக்கோம் கிளாஸ் நோட்ல. எப்போ எழுதியிருக்கோம்? பிரியாம்பிள் பத்தியும் எழுதியிருக்கோம். எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் பிரியாம்பிள் எழுதணும். மினர்வா மில்ஸ் கேஸ் எங்க எழுதணும்? லாஸ்ட்ல Fundamental rights and DPSP are fundamental rights DPSP ல எழுதியிருக்கோம். ஓகே, டன். மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து 1980. கோலக்நாத் கேஸ் 1967. ஓகே, டன். எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995. எத்தனை இயர் ஆச்சு? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, அங்க 18, இங்க 17. ஸோ டிஎன்பிசி அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அது 2019 கொஸ்டின், இது 2020 கொஸ்டின். ஆனா நமக்கு ரெண்டு சைடுமே என்ன ஆப்ஷன்னா 18 இல்ல. ஸோ க்ளோசஸ்ட் கரெக்ட் ஆப்ஷன். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான்.
Out of the given four options, whichever answer is the best suitable, அதான் நீங்க choose பண்ணும். Okay, so 16, 18 இங்க இல்ல, so 17. Constitution made India a quasi-federal union invested with several important features of union government. ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தில் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்டு ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடக இந்தியாவை நம் அரசியல் அமைப்பு உருவாக்கி உள்ளது என்று கூறியவர் யார்? ப்ளீஸ் ரைட் தி சென்டென்ஸ் அண்ட் ஆன்சர். அப்படியே எழுதிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. Done, finished? Yes. No, no. சொல்லுங்க. எஸ், கேசிவியர் சொன்னது குவாசி ஃபெடரல். ஸோ இங்க குவாசி ஃபெடரல்னு ஒரு டேர்ம் இருக்கிறனால நம்ம கேசிவியர் போடுவோம். ஓகே, பட் கேசிவியர் குவாசி ஃபெடரல் மட்டும்தான் சொன்னாரு. Constitution made India a quasi-federal union. It invested with several important features of unitary government சொன்னது KM Munshi. Okay, so it's a new information, not in class notes. Done. Next, match the following. Political horoscope அப்படின்னு யார் சொன்னா? முன்ஷி. Political horoscope. Keynote to the constitution யார் சொன்னா? Ernest Barker. Soul of the constitution அப்படின்னு யார் சொன்னா? Pandit Dagurdas Bhargav. Pandit Dagurdas Bhargav. Paradise of lawyers அப்படின்னு யார் சொன்னா? Ivor Jennings. டைரக்டா கிளாஸ் நோட்ஸ்ல எழுதி இருக்கோம், ஞாபகம் இருக்கா? எஸ், கிளாஸ் நோட்ஸ் இருக்கிற படிச்சீங்கனால எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் போட்டுறலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதையவே படிக்காம போவோம்ல. Who among the following was elected as temporary chairman? இது தேவையான அளவு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சச்சிதானந்த சின்ஹா ஆன்சர். Next, considering the following statement, the doctrine of eclipse தெரியுதா? Yes, the doctrine of eclipse is applied in relation to a pre-constitutional law enacted before 26 January 1950. Doctrine of eclipse நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? Yes or no? Yes, ma'am. Yes, doctrine of eclipse என்ன? அதுக்கு சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் டயக்ராம் எல்லாம் போட்டோம், ஞாபகம் இருக்கா? அப்படின்னா தற்காலிகமா சூரியனோட வெளிச்சம் நிலா மேல விழுகிறதையோ சூரியனோட வெளிச்சம் பூமி மேல விழுகிறதையோ தடை செய்யும். அது நகுந்ததுக்கு அப்புறம் வெளிச்சம் மறுபடியும் விடும். அப்ப என்னன்னா தற்காலிகமா அந்த சட்டத்துல இருக்கிற ஒரு விஷயம் அரசியல் அமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபண்டமெண்டல் ரைட்டை அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அந்த பகுதி இருக்கிற வரைக்கும் அந்த சட்டம் செல்லாது. அப்படி அந்த பார்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எக்லிப்ஸ் போயிடும். ஸோ தேர்ஃபோர் த ஆக்ட் வில் பிகம் இது. அது யாருக்கெல்லாம் பொருந்தும்? ப்ரீ கான்ஸ்டியூஷனல், போஸ்ட் கான்ஸ்டியூஷனல். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? Yes, doctrine of eclipse is clearly discussed in the class. Solar eclipse, lunar eclipse எல்லாம் வச்ச எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ அந்த பகுதி எது வந்து பாதிக்குதோ அதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிளியர். The act is eclipsed when the constitution came into force and a shadow falls on it because it is inconsistent with the constitution. ஏன் அந்த சட்டம் அப்போ எக்லிப்ஸ்டா இருக்கு? ஏன் அந்த சட்டம் வந்து அப்போ கிரகணத்தோட இருக்கு? ஏன்னா அந்த பகுதி ஒரு சட்டத்துல ஒரு பகுதி வந்து அரசியலமைப்புக்கு எதிர்ந்தா இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. All laws governed by Article 13 and 13(2) are pre-constitutional laws. All laws 13 and 31 எல்லாமே pre-constitutional. 13 subclass 1 pre-constitutional, 13 subclass 2 post-constitutional. கரெக்டா? எல்லாமே எழுதியிருக்கமா? இந்த கொஸ்டின் அப்படியே உங்க கிளாஸ் நோட்ஸ் இருக்கு. டாக்டர் எக்லிப்ஸ்னா என்ன, ஆர்டிகல் 13 என்ன, ஆர்டிகல் 14 என்ன, 13 36 14 37 எப்படி ரிலவெண்ட், 13 சப்கிளாஸ் 1 என்ன, 13 சப்கிளாஸ் 2 என்ன? எஸ் நோவா? எஸ். ஸோ டைரக்ட் கொஸ்டின் 1 and 2 ஆர் கரெக்ட். இந்த 13 சப்கிளாஸ் 2 டாக்ஸ் அபவுட் போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா, அதனால அது மட்டும் தப்பு. Constitution made India a quasi-federal union. இது இப்பதான் repeated question. Okay. Next. Constitution Day என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்? அதுவும் repeated question. 26 சம்விதான் திவஸ். ஓகே,
birth anniversary of Ambedkar. 24 January 1915, how many members of the Constituent Assembly signed in the Indian Constitution? எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க? 284. அதை இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட உறுப்பினர்கள் என்னவா குறைஞ்சிருச்சு? 299. முதல்ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கேபினெட் மிஷன் ஸ்கீம் படி மொத்த டோட்டல் உறுப்பினர் எவ்வளவு? 389. 389, 299, 284. ஓகே, அதுல ஒரே ஒருத்தர் தமிழ்லயே கையெழுத்து போட்டார். அவர் பேரு MC வீரபாகு. இதெல்லாம் ரிலேட்டடா கேட்கலாம். ஓகே. Democracy and fair elections was recognized as basic structure. See, basic structure அப்படிங்கிறது அடிப்படை கட்டமைப்பு. அதை மட்டும் நீங்க மாத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கா? கான்ஸ்டியூஷன்ல இருக்கா? இல்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு தடவையும் அரசியலமைப்பு ஆல்டர் பண்ணும் போது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு எங்க கிட்ட வரும். அப்ப நாங்க வந்து அது அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்புல கை வச்சிருக்கா இல்லையான்னு நாங்க பார்த்து இன் எவ்ரி கேஸ் எங்களோட வேர்டிக்ல தான் அது பேசிக் ஸ்ட்ரக்சரா இல்லையான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்னு சொல்றாங்களா? அப்போ டெமோக்ரஸியும் மக்களாட்சியும் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா நியாயமான தேர்தலும் அடிப்படை கட்டமைப்புல ஒரு பகுதின்னு எந்த கேஸோட வேர்டிக்ல சொன்னாங்க? இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாராயண் கேஸ். இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாராயண் கேசஸ் தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. கரெக்டா? அதே கேஸ் தான். எந்த இயர்? 77. கரெக்டா? மேனகா காந்தி கேஸ், இந்திரா காந்தி, இந்த மேனகா காந்தி கேஸ்லயும் இட் வாஸ் ராஜ்நாராயண். ஸோ இட் இஸ் ரிலேட்டட். ஓகே, இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாராயண் கேஸ். இதை எழுதிக்கலாம் நீங்க. டெமோக்ரஸியும் பேசிக் ஸ்ட்ரக்சரு, ஃபேர் எலெக்ஷன்ஸும் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு எங்க சொன்னாங்க? Clear? Next. First meeting of the Constituent Assembly la yaar chairman arna? Permanent chairman Rajendra Prasad. Repeated question, so I'm moving. Choose the wrong statement as to the functioning of Constituent Assembly. First meeting எப்ப நடந்துச்சு? December 9. அது கரெக்டா? ராங் ஸ்டேட்மெண்ட் தான் சூஸ் பண்ணும். ஸோ அது கரெக்ட். டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர், வரைவு குழு தலைவர் அம்பேத்கர், அதுவும் கரெக்ட். அசம்பிளி டிட் நாட் ஆக்ட் அஸ் அ லா மேக்கிங் பாடி. அசம்பிளி தான் லா மேக்கிங் பாடியா இருந்துச்சு ஜிவி மவ்லங்கர் தலைமையில. ஸோ அது தப்பு. சர்டன் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26 நவம்பர். நான் முதல்ல சொல்லிட்டேன். சிட்டிசன்ஷிப் மாதிரி சில விஷயங்கள் முன்கூடியே என்னது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாமே கரெக்ட். அந்த சி மட்டும் தப்பு. ஏன்னா அசம்பிளி தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947க்கு அப்புறம் இறையாண்மை மிக்க பாராளுமன்றமாகவும் இயங்குச்சு ஜிவி மவ்லங்கர் தலைமையில. The member of the Constituent Assembly எப்போ முதல் தடவை மீட் பண்ணாங்க? Monday, December 9, 1946. Which of the following state organ is instrumental in bringing basic structure? எந்த வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை திருப்பி திருப்பி முன்னிறுத்தி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க? யார் செக் பண்ணிக்கிட்டே இருப்பா? ஜுடிஷியல் ரிவ்யூ, சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான். ஏன்னா எல்லா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸும் பார்லிமெண்ட்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டேட்ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில் இருக்குல்ல. ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஸ் பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு திருத்த மசோதா. அரசியலமைப்பு திருத்த மசோதாவை எங்க மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? பாராளுமன்றத்துல மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல நீங்க பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அது பிரசிடென்ட் கிட்ட போகும்போது 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 படி கட்டாயம் கையொப்பமிட்டே ஆகணும். he has to give assent. withhold பண்ண முடியாது, பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ண முடியாது, சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் படிச்சிருக்கோமா? இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்னா பார்லிமெண்ட், அப்ப அதை செக் பண்ற ஜுடிஷியல் ரிவ்யூ சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான். கிளியரா? சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்டை திருப்பி திருப்பி கொண்டு வரது சுப்ரீம் கோர்ட் தான். பார்லிமெண்ட் கொண்டு வருமா? பார்லிமெண்ட் முடிஞ்சா கான்ஸ்டியூஷனே மாத்திரும் சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா. கரெக்ட் தானே? ஒருத்தர் ஆட்சிக்கு வரும்போது they keep changing. Done. Next. Okay, இது ஆல்ரெடி வந்த ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ரிப்பீட்டட்.
நான் தான் மறுபடியும் போட்டேனா? ஓகே. which mission endorsed the plan of a central government with limited powers? ஓகே, கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது எது? அந்த ரெசிடுவரி பவர்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னது எது? 1946 கேபினெட் மிஷன். எழுதணுமா? எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது? if you want you can write down. Done. Yes, can we go to the next question? The members of the Constituent Assembly, again, repeated questions. Constitution Day. திருப்பி திருப்பி எல்லா வருஷம் இதே கொஸ்டின் வந்துகிட்டே இருக்காது. Name the case which held that the basic structure of the Indian Constitution cannot be destroyed. அடிப்படை கட்டமைப்பை நீங்க வந்து கையே வைக்க முடியாது அப்படின்னு சொன்னது கேசவானந்த் பாரதி கேஸ். இது எழுதியிருக்கமா இல்லையா? பிரியாம்பிள் ஆல்டர் பண்ணலாமா பண்ணக்கூடாதானே ஒரு டவுட் வந்த போது கேசவானந்த் பாரதி கேஸ் தான். கரெக்டா? பிரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 368 படி பார்ட் 20ல நீங்க பிரியாம்பிளும் சேர்த்து அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் கேசவானந்த் பாரதி கேஸ். அந்த கேஸ்லயே தான் சொன்னாங்க ஆல்டர் பண்ணலாம், பேசிக் ஸ்ட்ரக்சர் நீங்க கை வைக்க கூடாது. ஸோ அகேன் கேசவானந்த் பாரதி கேஸ். So cabinet mission plan was the best plan put up by the British government under the then circumstances. அப்பத்திக்கான சூழ்நிலையில அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் கேபினெட் மிஷன் தான் அப்படின்னு யார் சொன்னா? காந்தி சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா அப்ப அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட் வேண்டாம், பாகிஸ்தானும் இந்தியாவும் ஏதாவது ஒண்ணுக்கு ஒத்து போகணும், எப்படியோ ஒண்ணு சேர்ந்து இருந்தா பரவாயில்ல. ஏன்னா கேபினெட் மிஷன் பிளானே வந்து பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாக்கு ஓகே சொல்லல, அதுக்கப்புறம் தான் வி பார்ட்டிஷன்ட் ஆர் செல்ஃப். ஸோ காந்தி, ப்ளீஸ் நோட் திஸ் டவுன் ஆல்சோ. Yes, clear. Next question. The guardian of Indian Constitution, Supreme Court. Which is the supreme law of the land? இந்தியாவோட சுப்ரீம் லா எது? எந்த சட்டம் தான் சுப்ரீம்? Constitution of India. சுப்ரீம் லா. ஓகே. நீட் ஃபார் அ கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா. கான்ஸ்டியூஷன் வந்து மீன் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரீ கான்ஸ்டியூஷன் வேணும்னு முதல்ல கேட்டது யாரு? எம்என் ராய். அதுக்காக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும்னு கேட்டது எம்என் ராய். ஆக்சுவலா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும்னு தான் ஃபர்ஸ்ட் எம்என் ராய் கேட்டார். கான்ஸ்டியூஷன் வேணும்னு 1928ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, பட் இங்க வந்து காந்தி, நேரு, வி கேன் ஆக்சுவலி எலிமினேட் அண்ட் கோ டு தி ஆன்சர் எம்என் ராய். நீட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளின்னு தான் அவர் முதல்ல சொன்னார். ஓகே, கொஸ்டின்லயே கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும் இங்க. டன். நெக்ஸ்ட், எம்என் ராய் ஆறு பைனியர் ஆஃப் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவின் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி. நேஷனல் பிளாக் எப்போ அடாப்ட் பண்ணாங்க? ஜூலை 22. அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட், 2 year 11 months, ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட், சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்தியா இஸ் நாட் அ ஃபெடரேஷன் அட் ஆல் அப்படின்னு யார் சொன்னா? கேபி முகர்ஜி. ரைட் டவுன். நம்ம எவ்வளோ கோட்ஸ் படிச்சிருந்தாலும் நமக்கு தெரியாத ஒரு கோட் வந்து கொஸ்டின்ல வரும். அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து பாத்துக்கலாம். கேபி முகர்ஜி அப்படிங்கிறவர் தான் இந்தியா இஸ் நாட் அ ஃபெடரேஷன் அட் ஆல், இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல அப்படின்னு சொன்னார்.
Yes, next question. Consider the following statement about the preamble. Preamble pathina statements. Jawaharlal Nehru called it as the identity card of the constitution. Identity card nu sonnadhu yaru? Palkiwala. N.A. Palkiwala. Jawaharlal Nehru illa. So adu thappu. It reveals the source of authority. Ama. Adilirundhu dhaan adhiharam varudhu. Preamble da soludhu we the people of India. So adhiharatha adha velipidudhu. Nature of Indian state. India oda iyalbu enna? Sovereign, socialist, secular, democratic republic adha soludhu. Objective of the Indian constitution enna? Makkalukku justice, liberty. பாக்கி மூணும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் மட்டும் பால்கிவாலா. சோ ஆன்சர் இஸ் எது தப்புன்னு கேட்டிருக்காங்களா? அபௌட் ராங். ஓகே, இப்போ நான் என்னன்னா 2 3 4 போட்டுருவேன். The problem is when you're very thorough, கொஸ்டினை கரெக்டா படிக்க மாட்டோம். கண்டிப்பா இங்க 2 3 4 இருந்துச்சுன்னா மாட்டிடுவோம். இப்ப 2 3 4 இல்லைங்கும் போது வேணா போய் கொஸ்டினை தப்பா பார்ப்போம். கரெக்டா. ஸோ வி டூ திஸ். எல்லாருமே பண்ணுவாங்க, நானும் நிறைய தடவை பண்ணுவேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கொஸ்டின் படிங்க. தெரிஞ்ச கொஸ்டினை இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ல விட்டுட்டு வந்துடக்கூடாது. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா பத்தி எதெல்லாம் கரெக்ட்? ஹி வாஸ் த ஓல்டஸ்ட் மெம்பர் எலெக்டட் அஸ் த டெம்பரரி பிரசிடென்ட். கரெக்டா? வயதில் மூத்தவர். பிரெஞ்ச் பிராக்டிஸ். ஹி வாஸ் எலெக்டட் அஸ் த வைஸ் பிரசிடென்டா? இல்ல, டெம்பரரி பிரசிடென்ட். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் ஹெச்.சி. முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஹி வாஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் தி அசம்பிளியா? நோ, டெம்பரரி பிரசிடென்ட். பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ எது கரெக்ட்? 1 மட்டும். எது தப்பு? 2 and 3. ஓகே, அந்த கரெக்டா தப்பான்னு பார்க்கலன்னா 2 and 3 போட்டுட்டு வந்து வெளியே ஐயோ அப்படின்னு ஒரு வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதுவும் இந்த கான்ஸ்டியூஷன் கொஸ்டின்ல இருந்தா தப்பு போட்டுட்டு வந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா கூட சரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஆர்டிகல்ஸ்ல. கான்ஸ்டியூஷன்லயே தப்பா போட்டுட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான். டன். The Constituent Assembly was elected by indirect election by the members of the Provincial Legislative Assembly. அரசியல் சாசன நிர்ணய சபை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்டா? இந்த மாகாண சட்டமன்றங்கள் இருந்துச்சுல, 11 கவர்னர் ப்ராவின்சஸ், 4 உயர் ஆணையாளர் மாகாணங்கள், அஜ்மீர், கூர்க், பலுச்சிஸ்தான் அண்ட் டெல்லி. அதிலிருந்தும் அந்த 11ல இருந்தும் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாவும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து நாமினேஷன். அப்ப இன்டைரக்ட் எலெக்ஷன். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? Members of each community in the provincial legislative assembly elected the representative by method of proportional representation by single transferable vote. ஒற்றை மாற்று வாக்குரிமையிலான எங்க இருக்கு? ஒற்றை மாற்று விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்தார்கள். இன்னைக்கு சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் எதுல யூஸ் பண்றாங்க? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல. சோ ரெண்டுமே கரெக்டா? சோ A and R are true, but R is not the correct explanation for A. இதனால தான் இன்டைரக்ட் எலெக்ஷன் இல்ல. அன்னைக்கு டைரக்ட் எலெக்ஷன் கொடுக்கறதுக்கு எலக்ட்ரல் ரெக்கார்ட்ஸே கிடையாது. யார் இந்தியன்ஸ்னே தெரியாது, சிட்டிசன்ஷிப்பே இல்ல. சோ அதனால இது காரணம் இல்ல. இது வந்து கேபினெட் மிஷனோட ஸ்கீம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் a rationally deliberated moral document. பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம். கரெக்டா? Yes, of course it's a moral document. Indian Constituent Assembly was a site where different interest group debated for a negotiated settlement. Indian Constituent Assembly பல்முகத்தவரும் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஃபைனலா they arrived at it. கரெக்டா? ரெண்டுமே கரெக்ட். both A and R are true. அது ரேஷனலா மாரலா இருக்கறதுக்கான காரணம் நிறைய பேர் இருந்ததுனால தானே. ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா ஒரு பக்கமா இருந்திருக்கும். it would have been biased. கரெக்டா? so both A and R are true. ஆனாலும் என்ன கிரிட்டிசிசம்? லாயர்ஸ் பாரடைஸ். யார் சொன்னா? ஐவர் ஜென்னிங். ஹிந்து டாமினேட்டட். யார் சொன்னா? வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனாலும் கிரிட்டிசிசம் இருக்கு. இது ரெண்டும் உங்களுக்கு அங்க ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் கண்ட்ரி. சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. யூகேல இருந்து எடுத்ததா? ஏன்னா நம்ம பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பிரிட்டன்ல இருந்து எடுத்தோம். ஆமா தானே? பார்லிமெண்ட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கா, பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருந்து எடுத்தோம். ஸோ பி யூஎஸ்ஏ 1. டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்தோம்? அயர்லாந்து எங்க இருந்து எடுத்தாங்க? ஸ்பெயின்ல இருந்து அயர்லாந்து எடுத்தாங்க. பெடரலிசம் கனடால இருந்து எடுத்தோம். ஓகே, ஜெர்மனில இருந்து என்ன எடுத்தோம்? இது நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல எழுதி இருக்கோம். ப்ளூரலிசம் இஸ் தி கீஸ்டோன் ஆஃப். பன்முகத்தன்மை என்பது இந்திய கல்ச்சர். ஓகே, அதெல்லாம் டைரக்ட். Articles from 264 to 300A are in part of. எதுவுமே தெரியலன்னா 300A அப்படின்னு வந்தாலே லீகல் ரைட் அப்படியா கொண்டு போய் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டிய ஆர்டிகல் 31ல இருந்து 42வது அரசியலமைப்பு 44வது அரசியலமைப்பு 1978 படி ரிமூவ் பண்ணி கொண்டு போய் பார்ட் 12ல 300Aல வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ இதெல்லாம் தெரியாது மேம். 300A 12ல தான் இருக்கும். அப்படி போட்டுடலாமா? எஸ். ஓகே. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஓகே திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டின். சச்சிதானந்த சின்ஹா
choose the correctly matched pair. Preamble not part of the constitution. Part of the constitution கேசவானந்த பாரதி கேஸும் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல சொல்லிட்டாங்க. அது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னதுனால தான் கான்ஸ்டியூஷன் எப்படி திருத்தம் பண்றோமோ அதே மாதிரி பிரியாம்பிள் திருத்தம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். செக்யூலரிசம், இன்டெகிரிட்டி அண்ட் சோஷியலிசம் 3 வார்த்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1970. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. டிபிஎஸ்பி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்டா? எஸ், டிபிஎஸ்பி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். பட் மேண்டேட்டரியா நாட் மேண்டேட்டரியா? Not mandatory. Not mandatory. Fundamental duties, duty of the parliament. Duties of Citizen. citizen. Fundamental duties, duty of the parliament இல்லையா? Duty of For citizen. Fundamental duty, duties, duty of the citizen. Okay. People. Fundamental rights, duty of the parliament. அப்படியே மாறி இருக்கு. கரெக்டா? இதுல வந்து correctly matched pair, correctly matched வந்து டிபிஎஸ்பி மட்டும். ஐ சீரியஸ்லி கெட் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா அந்த கரெக்டா படிச்சேன்னா இன்கரெக்டா படிச்சேன்னா நான் மறந்துடுவேன். என்னோட ஆன்சர் கடைசியா படிச்சது தான் மைண்ட்ல இருக்கும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். அது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணிடுவோம். அடாப்ட் பண்ண டேட் அகேன் ஐ எம் கோயிங் டு ஸ்கிப் திஸ். அப்புறம் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். 3 கூற்றுகள்ல எது சரியான கூற்று? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் a socially constructed document. இந்திய அரசியலமைப்பு சட்ட சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். சோஷியலி கன்ஸ்ட்ரக்டடா எல்லாரும் சேர்ந்து சோஷியலா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அன்ரிட்டர்ன் கஸ்டம்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட் தானே. ரிட்டன்னா என்ன, அன்ரிட்டன்னா என்னன்னு நம்ம ஒரு டிஃபரன்சியேஷன் எழுதியிருக்கோமா? ஓகே. Indian constitution is a text subject to interpretive practices of both parliament and judiciary. சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கும் செய்யப்படும் ஒரு பணுவல். நோ, அது எழுதப்பட்டது. அதைத்தான் ஜுடிஷியரி ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து 1 and 3. 2 வந்து அன்ரிட்டர்ன், ஸோ கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் a text. ஓகே, நான் படிச்சதே தப்புங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் a text, கமா இட் இஸ் சப்ஜெக்ட் டு இன்டர்பிரேட்டிவ் பிராக்டிசஸ் ஆஃப் போத் பார்லிமெண்ட் அண்ட் ஜுடிஷியரி. நீங்க டெக்ஸ்ட் சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா ஆன்சர் தப்பா வந்துடும். இங்க ஆக்சுவலா கமா வந்திருக்கணுமா வந்திருக்கூடாதா? ஜெனரல் இங்கிலீஷும் நான் தான் ஹேண்டில் பண்றேங்கிறதுனால சொல்றேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் a text. கரெக்டா? அது வந்து ஒரு டெக்ஸ்ட். அது எதுக்கு சப்ஜெக்ட் பண்ண முடியும்? இன்டர்பிரிட்டேஷனுக்கு. இன்டர்பிரிட்டேஷன்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எது கரெக்ட், யாரெல்லாம் இன்டர்பிரேட் பண்ண முடியும்? பார்லிமெண்ட்டும் ஜுடிஷியரியும். கரெக்டா? பார்லிமெண்ட் அதை இன்டர்பிரேட் பண்ணி சட்டங்கள் கொண்டு வருவாங்க. அதை இன்டர்பிரேட் பண்ணி கொண்டு வந்த சட்டங்கள் அதை பாதிக்கலையான்னு ஜுடிஷியரி செக் பண்ணுவாங்க. பட் இங்க ஒரு கொமா இருந்திருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல். கரெக்ட். இந்த என்பது அப்படிங்கறது அங்க கமா. இஸ் a text that is subject to இருந்திருக்கணும். ஆமாவா? இந்த மாதிரிலாம் தப்பா படிச்சிடாதீங்க. இப்ப நான் ஒரு செகண்ட் படிச்சேன்ல, அந்த மாதிரி. என்னாச்சு? ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 13 ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷன் கொடுக்குது. ஆர்டிகல் 31 எதுல வருது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது. 31 ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட். 240 judicial review தான மேம். Article 13 judicial review தான மேம். Article 13 stocks 12 and Article 12 and 13 law பத்தி பேசுது. ஓகே. Article 12 13 எஸ் லா பத்தி பேசுது. நான் என்ன சொல்லிட்டேன்? ஸ்டேட் டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன் நான். சாரி. ஓகே, அப்ப நீங்க வந்து ஆர்டிகல் 13 எதை பத்தி பேசுது? இது வந்து எக்லிப்ஸ் அண்ட் சிவியரபிலிட்டி. எப்போ வந்து லா செல்லும் செல்லாது, எக்லிப்ஸ் பத்தியும் சிவியரபிலிட்டி பத்தியும் சொல்லுது. ஆர்டிகல் 31 ப்ராப்பர்ட்டி ரைட். ஆர்டிகல் 31 ப்ராப்பர்ட்டி ரைட். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் எமினன்ட் டொமைன். யாருக்கு வந்து அது பொருந்தும்? ஸோ எமினன்ட் டொமைன். ப்ளீஸ் காப்பி டவுன் திஸ். சி 245 எதை பத்தி பேசுது? பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். அண்ட் 246 வந்து டெரிட்டோரியல் எக்ஸஸ். 246 நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல படிச்சிருக்கோம்ல. எஸ், படிச்சிருக்கோமா இல்லையா? ஆர்டிகல் 245. ஸோ காப்பி திஸ் டவுன். இன்னும் 4 கொஸ்டின் தான், அதோட வில் ஃபினிஷ் இட் ஆஃப்.
Yes, finished. Done. Okay. Next question. Indian Constitution இது repeated questionங்க. Okay. இப்போதானே பார்த்தோம் repeated question. So I'm taking this off. 9th schedule எது வச்சிருக்கோம்? ஜுடிஷியல் ரெவ்யூ கொண்டு போய் வச்சிருக்கோம். 9th schedule is an unusual feature of the constitution. அப்படிலாம் கிடையாது. Next, 300 acts are listed in 9th schedule. ஆமாவா? No. Article 31 declares that all the acts under 9th schedule are not immune from judicial review. அப்படியே contrary. Acts of the 9th schedule are not immune to judicial review. தப்பு தானே? Immune to judicial review தானே? இது not correct. இது மூணும் correct. 9th schedule is an unusual feature of Indian constitution. Judicial reviewங்கிறது unusual. நான் சொன்னா ஆமா அப்படின்னு யாருமே மேம் மேம் 24th April 1973க்கு அப்புறம் வர கேசஸ்லாம் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ தானே? அதை நீங்க சொல்லவே இல்லையே என்கிட்ட. நான் அன்யூஷுவல்னதுக்கு ஆமான்னு தானே சொன்னீங்க. ஓகே 300 ஆக்ட்ஸ் இருக்கானா பிரியதர்ஷினி இல்லன்ட்டாங்க. நான் அடுத்தது கேட்டிருக்கணும் எத்தனை ஆக்ட்னு, அப்ப தெரியாது. Okay, all the three are correct. Only thing that is not correct is not immune to judicial review. Immune to judicial review. Yes. Then we'll move to the next question. We have only 2 more questions to go. Constitution and preamble ஓட constitution start பண்ணுங்கிறது எந்த countryல இருந்து எடுத்தோம்? அமெரிக்கா. Okay. Next. Which of the following is not matched correctly? Part 1 union, part 2 citizenship தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க. 4 DPSP, 6 state government. So 2 வந்து duties-க்கு பதிலா citizenship. அப்ப duties வந்து part 4A. Article 51A. Okay, 51A கீழ 10 articles வந்தது 42nd Constitutional Amendment Act 1976. 11வது ஆட் பண்ணது 86th Constitutional Amendment Act 2002. 51A K. Okay, last question. When was the song Janaganamana? Repeated question. National anthem 24 January. Okay, so the last 5 yearsல கான்ஸ்டியூஷன்ங்கிற டாபிக்ல இருந்து மட்டும் கேட்கப்பட்ட 83 ஸ்லைட்ஸ் இருக்கு. ஸோ 83 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அஃப்கோர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு 70 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கரெக்டா? ஓகே, இப்போ கான்ஸ்டியூஷன்ங்கிற டாபிக் நீங்க கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் புக்ஸையும் படிச்சீங்கன்னா தரவாயிரும். Okay, so we'll continue in the next revision class. Next revision class la what I'll do, preambles, alien features oda questions discuss பண்ணுவேன். So as and when அப்படியே அடுத்த கிளாஸ்க்கான ஸ்கெடியூல் என்னன்னு நானே சொல்லிட்டே வந்துடுவேன். தனியா இதுக்கு நீங்க ஸ்கெடியூல்ல தேட வேண்டியது இல்லை. பாலிட்டி சீக்கிரம் முடிச்சிடலாம். preambles, alien features ஓட previous year question, அதுல இருக்கிற important questions எல்லாம் we will discuss and we will do some important current affairs related polity. Clear? Okay, see you in the next revision class. Thank you. Thank